Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம என்னதான் ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளோட ஸ்கின் டேனே ஆகலைன்னா கூட ஒரு டேன் பேக் வந்து நம்ம கண்டிப்பா போடணும். நம்ம கண்ணுக்கே தெரியாம கூட நம்மளோட ஸ்கின் வந்து டல்லா டேன் ஆயிருக்கும். டே பை டே வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆகதான் செய்யும். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால நம்மளோட ஸ்கின் டேன் ஆயிருந்தாலும் ஓகே, டேன் ஆகாட்டியும் ஓகே, கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா நம்ம ஒரு டேன் பேக் வந்து போடணும். அப்பதான் நம்மளோட ஸ்கின் எப்போதுமே பிரைட்டா க்ளோவா எங்கா இருக்கும், டல் ஆகாம இருக்கும். நம்ம வீட்ல இருக்க ரொம்பவே சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு இன்ஸ்டன்ட்டா நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி டேனை ரிமூவ் பண்ற ஒரு பேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை எப்படி அழகுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு சூப்பரான டேன் பேக் வந்து நீங்கள் 3 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணுறது வந்து கடலை மாவு. கடலை மாவு வந்து நல்லாவே நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும், நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நல்லாவே மேட்ச் ஆகும். எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் அந்தளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் வந்து டேனுக்காக நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு. அது கூட நான் ஆட் பண்ணுறது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர். இது வந்து நான் நேச்சர் சத்துவா பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கடைசியாக நான் ஆட் பண்ணுறது வந்து தயிர். அவ்வளோதான். தயிரும் ஆரஞ்சு பீல் பவுடரும் சேர்ந்து நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்டனிங், ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். அதே மாதிரி கடலை மாவு நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணும். ஸோ இது 3ம் சேரும்போது சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டாக இருந்தால் கூட நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். தயிர் வந்து நல்லாவே இது பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ட்ரையாக ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி வேணாம். ஏன்னா டக்குன்னு இது காஞ்சிடும். கடலை மாவு எப்போவுமே வந்து சட்டுன்னு போட்ட உடனே ட்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்மளோட ஸ்கின்ல இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஆனால் என்னோடய ஃபேஸில் வந்து லைட்டாக வந்து டேன் இருக்குது. நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, அப்போலேருந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு உள்ள ஸ்கின் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டேனடு ஸ்கின்னாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க என்னோடய ஸ்கின் வந்து அப்ளிகேஷனுக்கு முன்னாடி, இந்த ஃபேஸ் பேக் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் ஸ்க்ரப்பிங் வேணும், உங்களுக்கு ஒரு 3 days ஆயிடுச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணினா இந்த இது கூட நீங்கள் அரிசி மாவு கலந்து ஸ்க்ரப்பிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ரீஅப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம். பட் எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணேன் அப்படிங்கிறனால இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறனால இதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் இன்னுமே ஒரு சூப்பரான கண்டென்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா நான் மாமுக்கு இதை போட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து மாமு இப்போ தான் ரீசெண்டாக மேட்ச்சுக்கு போயிட்டு வந்துச்சு. நல்ல வெயிலில் ஸ்கின் வந்து பயங்கரமாக கருத்து போயிருக்கு. ஸோ அதோட ஸ்கின்னுக்கு போட்டால் இன்னுமே நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ நான் வந்து நல்ல திக் லேயரை அப்ளை பண்ணிவிட்டு காயிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். கண்ணுக்குள்ள கொடுக்குறான் போடு சாணிய வாப்புறேன் இல்ல போடு நல்லா இருக்கே. ஐயே மேல கட்டா போச்சே. சரியா என்னதுயா அழகுக்கு எதுக்கு அழகு? அழகுக்கு எதுக்கு அழகு? உனக்கு தேவையில்லாத பழனி கோயிலில் போய் பட்டை ஏற்ற மாதிரி இருக்கும். உமாவே ஒரு ஆள் வந்து நல்ல கருப்பாக இருக்கும். இதில் வந்துட்டு ஞாயிற்றுக்கு நம்ம மேட்சுக்கு போனதுக்கப்புறம் பயங்கர கருப்பாக இருக்கும். உண்மை தானே? நீயே சொல்லு. இதெல்லாம் எவ்வளோ கருப்பாக நான் போட வந்தேன். நீ வேணாங்க புரியுதா? அவங்களுக்கு ஃபேஸ் பேக் போட மூடு வரணும். அப்புறம் எப்படி நீ நைட் தூங்கும்போது 10 மணிக்கு போற அப்படின்னு கேட்டா நைட்டில் போட்டாலும் நல்லது. நீ வெளியில் போனீங்கன்னா கற்றுக்கோங்க. நல்லா கண்ணுக்கு நல்லா ட்ரையாக கருப்பாக அப்படியே இது மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது?
அம்மா கவனமா யாருக்கு யாருங்க வைப்பேன். சரி காட்டு போட்டிருக்கத இப்படி கட்டினா செய்யற மாதிரி செய்யணும். திரும்ப எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய ஸ்கின்னில் எந்தளவுக்கு ரிசல்ட் தெரியுது பாருங்கள், நல்லாவே பார்க்க முடியுது. ஸ்டார்டிங்கில் நான் உங்கள்கிட்ட காமிச்ச ஸ்கின்னுக்கும் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனிங் வந்து கொடுத்துருக்கு. ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கடலை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும் அப்படிங்கிறனால நல்லா வந்து டீப்பாக க்ளீன் பண்ண மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனாலேயே ஒரு பிரைட்டனிங்கும் ஒரு க்ளோவும் வந்து இருக்குது. நான் எப்போதுமே வீக்லி மந்த்ஸ் ஏதாவது ஒரு டேன் பேக் வந்து போடுவேன். இந்த பேக் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. என்னோடய ஸ்கின்னை விட நல்லாவே டேனாக இருக்க மாமோட ஸ்கின்னுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்து சூப்பராக பார்க்க முடியும். நான் அதுவும் காட்டுறேன். மாமு ட்ரை பண்ணோன்னா ஏன் காமிக்கலைன்னா இது வந்து ஓவர் ட்ரை பண்ணிடுச்சு. ஓவர் ட்ரை பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின் வந்து சுருமும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாதுனால அது ட்ரை பண்ணோன்னா காமிக்கலை. எப்பவுமே லைட்டாக ட்ரை ஆகுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னே வாஷ் பண்ணிடணும். பாருங்க, முன்னாடி இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன் டைம்ல நல்லாவே வந்து டேன் எடுத்துகிட்டு வரும். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், பட் வந்து ஒன் டைம்ல உங்களுக்கு டேன் எடுத்துட்டு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து டேன் இருந்தால் தான் இதை பண்ணணும்னு கிடையாது. வீக்லி ஒன்ஸ் எப்படி நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆக தான் செய்யும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். சொல்லு, ஃபேஸ் இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. பாரு இல்லை சொல்கிறது பரவாயில்ல இருக்கு. டெய்லி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பாரு ஃபேஸ் நல்லா பழகிக்கல் மாதிரி பல 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 வேணாம். எக்ஸ்ட்ராலாம் நீ வேர்டெலாம் பண்ண வேணாம், இருக்கிறது சொல்லுங்க. ஃபேஸ் வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு நல்ல டேன் ஆயிடுச்சு ஃபஸ்ட் வந்து. ஆனால் இப்போ வந்து நல்லா எனக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலனாலும் மாமோட ஸ்கின்னுக்கு நல்லாவே எனக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுனாலும் மாமோட ஸ்கின்னுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். செம்மையாக பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட ரிசல்ட் எப்படி முடிஞ்சிருச்சு. போ